மாற்றறியாத செழும் செம்மை பசும் அந்த புனிதத்தை குறிக்குது. வெண்மையா இருக்கிறதா நமக்கு இன்பத்தை கொடுக்கும். நாம எல்லாம் என்ன உடை அணிந்து வந்திருக்கோம்? நம்ம வெண்மைன்னு சொல்லிட்டோம். நம்ம கிட்ட யார் யார் வராங்களோ எல்லாருக்கும் இன்பம். நம்ம இந்த உடை அணிஞ்சு வந்தோடனே நம்மளை பார்த்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? இவங்க கிட்ட போனா நமக்கு இன்பம் கிடைக்கும், இவங்க கருணையே வழிவானவங்க. எப்படி கருணைன்னு சொல்றீங்க? குளிர்ச்சி தானே, வெண்மை தானே, சுகமா தானே இருப்பாங்க, அவங்க எப்படி கருணையா இருப்பாங்கன்னு சொல்றீங்க? பொன்னே, செலும் பசும் பொன்னே, தங்கம்னா கருணை. பெருமானுடைய வடிவம் இப்ப என்னவா இருக்கும்? பெருமான் சொல்லிட்டாரா? ஃபர்ஸ்ட் லைன்லயே பெருமான் சொல்லிட்டார், மாற்றறியாத செல்லும் பசும் பொன்னே, உலகெல்லாம் உணர்ந்து உலகற்கு அறிய முடியாது. அவனை புத்தகத்துல படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணாரு? நமக்கு ரகசியமெல்லாம் புடிச்சு வச்சுட்டார். ரகசியம் தோன்ற வேண்டியது யாரோட வேலை? யார் உலக கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களோட வேலை. கேட்டேன், பெருமான் பதில் சொல்லிட்டார். அப்ப நீங்களும் கேட்டீங்கன்னா பெருமாள் என்ன பண்ணுவாரு? பதில் சொல்லிடுவாரு. அதுக்கு நீங்க பெருமாளை எப்படி நினைக்கணும்? என்ன போல ஒரு மனிதனா நினைக்கணும். அவர் உருவம் இல்ல, அருவம், அருவுருவம், உருவம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா பெருமாள் உங்ககிட்ட பேச மாட்டார். பெருமாள் உங்ககிட்ட பேசணும்னா அவரை நீங்க என்னவா நினைக்கணும்? மனிதன் போல, உயிர், அறிவு, புனிதன், உத்தமன் இப்படின்னு நினைக்கணும். யாருக்கும் உத்தமன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லையா? பெருமான் கேட்கிறாரு, ஒருமையுடன் திருமலரை நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேணும். கேட்டாரு, கிடைச்சிருச்சு. நம்ம மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உதவு தளராமை வேண்டும். யாரு பேசாம இருப்பா? அப்படி அருட்பெருஞ்சோதி தான் பேசாம இருப்போம். அப்ப அருட்பெருஞ்சோதி கூட இருக்கணும்னு அவர் கேட்கிறாரு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்ப கேள்வி கேட்கணும். கேட்டோம், அந்த கேட்டோம்னா நமக்கு பெருமாள் என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவாரு. கேட்டோம்னா கேட்ட பதில் கிடைச்சது, புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் இங்க விஷயம். மாற்றறியாத செல்லும் பசும் பொன்னே, மாணிக்கமே. சோதி பார்க்கறதுக்கு எப்படிங்க இருக்கு? மாணிக்கக்கல் போலயே இருக்கும் பாருங்க. ஒரு முக்கோண வடிவ வச்சீங்கன்னா அந்த முக்கோண வடிவுல மேல ஒரு வளைவு, கீழே இந்த மூலையில ஒரு வளைவு, இந்த மூலையில ஒரு வளைவு. ஐயாவுக்கு நல்லா தெரியும், அவர்தான் பேராசிரியரா இருந்தாரு. அதனால அவர் முக்கோணத்துல பார்த்துப்பாரு. முக்கோணத்துல மேல ஒரு வடிவம், சைடுல ஒரு வடிவம், சைடுல ஒரு வடிவம், ஒரு வளைவு மாதிரி கொடுத்தோம்னா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க? மாணிக்கம் போல இருக்கும். நீங்க ஜோதியை வீட்டுல பொறுத்து வச்சு பாருங்க. எடுத்து தூக்கி எப்பயுமே இப்படி வச்சு பார்க்காதீங்க, இப்படி தூக்கி வச்சு பாருங்க. தூக்கி வச்சு பாத்தீங்கன்னா மாணிக்கம் உங்க எனக்கு நல்லா தெரியும். நீங்க விரைவில் மாணிக்கம் பின்னாடி எல்லாம் போக மாட்டீங்க. மாற்றறியாத செல்லும் பசும்பொன். ஒரு சின்ன நெருப்பை வீட்டுல பத்தி வச்சு எண்ணெய் வச்சு திரிய வச்சு பாத்தீங்கன்னா கடவுள் தெரிஞ்சுருவாரு. கூடையே வச்சிருக்கோம், ஆனா பார்க்க முடியல. இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகள், இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்ன லாபமோ, இல்லை என்று ஒன்றை மேவி நின்ற ஒன்றை இல்லை எல்லை கண்டு கொண்டோம் என்று மீண்டும் பிறப்பது இங்கு இல்லையே. இல்ல இல்லைன்னு சொல்றீங்களே, நீங்களா ஏழைகள். இல்ல, நான் இந்த இடத்துல இல்ல ஆனா இருக்கேன் அப்படின்னு நின்று அவன் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு நான் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இல்லைன்னு சொல்றவங்க நம்ம இல்லைன்னு நம்ப முடியுமா? முடியாது. இல்லை அன்று என்றும் என்று அவன் நம்மளை விட்டு பிரியவே எப்பயுமே இல்லை. இல்லை என்று என்றும் என்று ஒன்றை மேவி நின்ற ஒன்றை, நம்ம மேலதான் அவன் இருக்கான். ஒன்றை மேவி நின்ற ஒன்றை எல்லை கண்டு கொண்டோம். இறைவன் இவன் தான், இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க புடிச்சீங்கன்னா பெருமான் யாருக்கு பெருமானை பார்க்க முடியல? பிரம்மா பறந்தார், விஷ்ணு கீழே போனார், பார்க்க முடியல. ஆனா நீங்க பார்த்துறீங்க. இல்லை இல்லை என்று ஒன்று எல்லை கண்டு கொண்டுட்டீங்கன்னா நீங்க பார்த்துருவீங்க. பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? மாணிக்கமே. எப்படிப்பட்ட மாணிக்கம்? வண்ண சுடர். அந்த சுடர் எப்படிப்பட்ட சுடர்? வண்ண சுடர். எப்படி பார்க்கிறது? எப்படி இருக்கு? ஒரு செடியில ஒரு முனியில ஒரு கொழுந்து இருக்கும்ல, அந்த கொழுந்து போல இருக்கும். ஜோதியில பார்க்கும்போது உங்களுக்கு சரியா தெரியலன்னா ஒரு இலையில இருக்கிற, செடியில இருக்கிற, அந்த முனியில இருக்கிற கொழுந்த பிடிச்சு பார்த்து பாருங்க. அற்புதம் ஜோதியை பார்த்துடலாம். இல்லை இல்லை என்று ஏழைகள், எல்லா ஏழைகளும் போய் என்ன பண்ணணும்? நம்ம
நம்மளுடைய ஜோதியை பார்க்கணும். ஜோதியே சரியா தெரியலன்னா சின்ன இலைய பொறிச்சு பார்த்தோம்னா அந்த கொழுந்துல தெரிஞ்சிடும். மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே. அந்த வண்ணம் எப்படி இருக்கு? வெளியில செம்மையா இருக்கு, அதுக்குள்ள வெண்மையா இருக்கு. அந்த செம்மைக்கும் வெண்மைக்கும் நடுவுல தங்கமா இருக்கு. எப்படி இருக்கு? செம்மைக்கும் செம்மையாவும் இல்ல, வெண்மையாவும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல பொன்மையா இருக்கு. ஏன் அப்படி அங்க நிக்குது? நீ கருணையா நடுநிலைமையில நின்னேனாதான் வலது பக்கம் இருக்கும் இன்பத்தை பெற முடியும், இடது பக்கம் இருக்கும் எல்லா வளங்களையும் பெற முடியும். எல்லா வளங்களையும் இன்பத்தையும் பெறணும்னா நீ நடுநிலைமையில கருணையா நிக்கணும். எப்படி போல நம்ம அருட்பெரும் ஜோதி எப்படி இருந்தாரோ அப்படியே, மாற்றே இருக்கக்கூடாது. நம்ம வல்லபெருமான் எப்படி இருந்தாரோ அப்படியே, மாற்றே இருக்கக்கூடாது. அருட்பெரும் ஜோதி ஆளுக்கு தகுதி இருக்கா இல்லையா? வல்லபெருமான் இந்த 2 அடி போதுமா போதாதா? போதும். சான்று கேட்கிறாங்க, ப்ரூஃப் வேணுமாமா? எந்த அளவையில சொல்றீங்க? காண்டல் அளவையில சொல்றீங்களா? கருதல் அளவையில சொல்றீங்களா? ஆரம்ப அளவையில சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்.